ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்க போகிற ஒரு குட்டி கதை ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு குட்டி கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மள நிறைய பேருக்கு நம்ம இப்படி ஆகணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை மதிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட யோசனைகள் ஓடிட்டு இருக்கும். இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்கிறோமே தவிர, ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்தால் இந்த குட்டி கதை கண்டிப்பாக உங்களுக்கான குட்டி கதை தான். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிற வார்த்தைகள் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையே மாற்றுதுன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த குட்டி கதையை ஒருத்தர் கேட்டு அவருடைய வாழ்க்கையையே இந்த குட்டி ஸ்டோரி மாற்றினத்தை பற்றி நம்ம கிட்ட சொல்லுவார். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நாள் இரவு நேரத்தில் அறிவும் கௌதமும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சித்தப்பா அந்த இடத்துக்கு வந்து, டேய் தம்பிங்களா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே பேசி உங்கள் நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்பீங்க? நம்ம எதிர்பார்த்தாலும் திரும்ப கிடைக்காத இந்த நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அறிவும் கௌதமும் அவங்க சித்தப்பா கிட்ட, அப்படி என்ன சித்தப்பா நேரத்தை பற்றின அனுபவம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சித்தப்பாவும் அவருடைய அனுபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்ணுங்களா, அப்போ எனக்கு 24 வயசு இருக்கும். எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. அந்த 24 வயசு வரைக்குமே நான் வேலைக்கெல்லாம் போகாமல் இருக்கிற சொந்தக்கார வீட்டில் பசின்றப்பெல்லாம் போய் அங்கே சாப்பிட்டு வர பசங்க கிட்ட கதை அடிக்கிறது தான் என்னுடைய ஒரு நாள் பொழப்பே. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தெருமுனையில் இருக்கிற பசங்க கூட விளையாடிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக அரட்டடிப்போம். இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு தெருமுனையில் இருக்கிற பசங்க யாருமே இல்லை. நான் மட்டும்தான் தெருமுனையிலேயே நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு செம்ம போர் அடிக்குது. அப்போ அந்த பக்கமாக வந்த இளங்கோ அண்ணன் நான் தெருமுனையில் சோகமாக நிற்கிறத பார்த்துட்டு, என்ன பாலா, எப்பவுமே பசங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்ப, இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. பசங்க எல்லாரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேண்ணே, நான் தனியாக இருக்கேன், ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இளங்கோ அண்ணன் வெல்டிங் வேலையை செய்கிற கடையை சொந்தமாக வச்சிருக்கிறதால தனியாக தான் கடையில் இருப்பேன், நீ வேணா பாலா என் கூட வந்து பேச்சு துணைக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. நானும் சும்மா இருக்கிறதுனால, சரி சும்மா தானே இங்கே இருக்கோம், பேசாமல் அண்ணன் கூட போய் ஒரு பேச்சு துணைக்காச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கடைக்கு போனேன். அவர் மாட்டின வேலையை செஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. நானும் அவருக்கு பேச்சு துணையா நின்றுட்டு இருந்தேன். அப்ப இடையில பாலா இந்த பொருளை எடுப்பா அந்த பொருளை எடுப்பான்னு சொல்லுவாரு. நானும் ஜாலியா பேசிக்கிட்டே அவர் கேட்ட பொருளை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி பேசிக்கிட்டே வேலை செஞ்சதுனாலயோ என்னவோ அந்த ஒரு நாள் சீக்கிரமா போயிடுச்சு. கடையை சாத்திட்டு போகும் பொழுது அப்ப இளங்கோ அண்ணன் அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து என் கையில கொடுத்தாரு. நானும் எதுக்காக என்னன்னு கேட்டேன். காலையில இருந்து என்னுடைய கை வேலைக்கு உதவுனல்லப்பா, அதுக்கு தான் இந்த காசு, வச்சுக்கோன்னு சொன்னாரு. அப்பதான் நான் முதல் முறையா அந்த உழைச்சு வாங்கின பணத்தையே என் கையில பார்த்தேன். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் எனக்கு போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இளங்கோ அண்ணன் கடைக்கு போயிடுவேன். அவரும் அவர் செய்யற வேலைய எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து தந்தாரு. அதுக்கப்புறம் பசங்க கிட்ட பேசுற நேரத்தை குறைச்சிட்டு இளங்கோ அண்ணன் கடையில போயிட்டு அவர் செய்யற வேலையை கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்த அவரு இப்ப வாரத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த வெல்டிங் வேலை தான் எனக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமா வச்சுட்டு இருக்கு. அன்னைக்கு நான் என்னுடைய நேரத்தை இளங்கோ அண்ணன் கடையில ஒதுக்குனதுனால தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இப்ப நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு என்னுடைய நேரத்தை போர் அடிக்குதுன்னு சொல்லி தான் நான் இளங்கோ அண்ணன் கடையில் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணேன். ஆனால் அன்னைக்கு போர் அடிக்குதுன்னு செலவு பண்ண அந்த நேரம் தான் இன்னைக்கு நான் யார்கிட்டையும் கையேந்தது அளவுக்கு எனக்கு இப்போ காலம் முழுக்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், பேசி நேரத்தை வீணடிக்காம எதையாவது ஒரு விஷயத்தில் உன்னுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கோ. அப்படி உன்னுடைய நேரத்தை ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அந்த விஷயம் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். அவங்க சித்தப்பா சொன்ன வார்த்தைகளை அறிவு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டான். ஆனா கௌதம் மட்டும் அந்த வார்த்தைகளை ரொம்ப மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கிட்டான். அப்போ ஒரு விஷயம் முடிவு பண்ணா கௌதம், இதுக்கப்புறம் நம்மளுடைய நேரத்தை பேசியெல்லாம் வீணாக்க கூடாது,
ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்துல நம்மளுடைய நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அப்ப அவன் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப அவனுக்கு கதை எழுதுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். சாதாரணமா கௌதம் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்றதுக்கே கூச்சப்படுற அந்த பையன் இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுல நிறைய பேருக்கு குட்டி கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் எதுவுமே எதிர்பார்த்து அந்த செயலை செய்யல. அவங்க சித்தப்பா சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி அவனுடைய நேரத்தை ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். அன்னைக்கு கௌதம் அவங்க சித்தப்பா சொன்ன வார்த்தைகளை நம்பி அவனுடைய நேரத்தை யூடியூப் சேனல்ல செலவு பண்ணதுனால தான் இன்னைக்கு கௌதம் ஸ்டோரி சேனலுக்கு சில்வர் பிளே பட்டன் கிடைக்க காரணமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படின்னா என்னுடைய சித்தப்பா சொன்ன வார்த்தைகளை நம்பி ஒரு விஷயத்துல என்னுடைய டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கே எனக்கு இந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துருக்குன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில வேஸ்ட் பண்ற நேரத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்க நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் தரும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இதுக்கப்புறம் உங்களுடைய நேரத்தெல்லாம் வீணாக்காம ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அந்த நேரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்க. அன்னைக்கு என்னுடைய சித்தப்பா சொன்ன அந்த குட்டி கதை என்னுடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு. அதே மாதிரி இந்த குட்டி கதை உங்களுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாத்துதுன்னு பார்ப்போம். இந்த வார்த்தைகளை வெறும் காதுல மட்டும் வாங்கிக்கிட்டு எந்த முயற்சியும் எடுக்காத அறிவா இருக்க போறீங்களா, இல்ல இந்த வார்த்தைகளை மனசுல நினைச்சு முயற்சி பண்ண போற கௌதமா இருக்க போறீங்களான்றத நீங்க தான் முடிவெடுக்கணும். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களை ஊக்குவிக்கும் கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.